மீன ராசிக்காரர்களுக்கு உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் வேகமெடுக்கும் வக்ர சனியின் அமைப்பு காரணமாக இந்த வேளையில் உத்திராடம் நட்சத்திரத்தில் வலுவாக வக்ரம் பெற்று வேகம் எடுக்கும் சனியின் அமைப்பால் அடுத்த 3 மாத காலத்தில் நீங்கள் நினைப்பதை விட பல அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பாக உங்களுடைய வாழ்வில் வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. அதிலும் ஜென்மராசி ராசியில் 7.5 சனியாக ஜென்ம சனியாக சாதகமற்ற சூழலில் சனி பகவான் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அவர் வக்ரம் பெற்றிருப்பது 12 ராசியில் முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதியாகவே மீன ராசி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் சனி பகவான் மிக அதீத சிரமங்களை ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் ஏற்படுத்துவார். எனவே இந்த தருணத்தில் ஜென்மத்தில் அவர் அதீத பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வக்ரம் பெற்று வலுவாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பலம் பெறக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான பாதிப்புகளையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்திராடம் நட்சத்திரத்தில் மிக வலுவாக ஜென்மத்தில் வலம் வரக்கூடிய வேளையில் சனியின் மீது ராசியின் அதிபதியான குருவின் பார்வை பதிகிறது. 5லிருந்து குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கும் சனியை பார்க்கக்கூடிய வேளையில் மிக வலுவாக சனி சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. குடும்ப சுமை இந்த தருணத்தில் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். பல்வேறு வகையான வீண் விரயம் என்று அதிக செலவுகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் அந்த வீண் விரய செலவுகள் இனி கட்டுக்குள் வரக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என பெருவாரியான காரியங்கள் இருந்த சூழ்நிலையில் நினைத்ததை நினைத்தவாறே மங்களகரமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் ஏராளமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மிகவும் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே ஜென்மத்தில் சனி வலம் வந்தாலும் கூட திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். மங்களகரமான நிகழ்வுகள் கைகூடுவதோடு மட்டுமல்லாது ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும். ஜென்மராசியில் அக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக உடல்நல ஆரோக்கிய தொல்லையில் அவதிப்பட்டு வரக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அந்த சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். சனியின் வக்ரத்தின் காரணமாக உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் முன்னெடுத்த காரியம் தடை தாமதம் என பாதியில் நின்று கொண்டிருக்கும். வீடு கட்டும் பணி உள்ளிட்ட பல பணிகள் பாதியில் நின்று கொண்டிருந்தால் அவற்றை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை இந்த தருணத்தில் கவனத்துடன் எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் மீனராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வலுவாக கிடைக்க இருக்கிறது. தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று எதிர்கால நலனை பாதித்து வந்த பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் நல்லபடியாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. பணம் இந்த தருணத்தில் உயரும். பண நெருக்கடிகள் விலகுவதோடு ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த சுமைகள் இந்த தருணத்தில் விலகும். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே மேம்படுத்தக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் அதை திட்டமிட்டபடியே மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. திடீரென மாற்றங்கள் வந்தாலும் அவை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாடகை வீட்டில் இருந்த நிலை மாறி சொந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அமோகமான வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சனியின் மீது குருவின் பார்வை பதிய
செய்யக்கூடிய வேளையில் சனி பகவான் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறார். சனியின் பார்வை இந்த இடங்களை வலுப்படுத்துவதால், புனிதப்படுத்துவதால் சனியால் ஏற்படக்கூடிய குறுக்கீடுகள் விலகும். மிக முக்கியமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். அண்ணன் தம்பிக்கிடையே ஒற்றுமை பலப்பெறும். திடீரென பல பாதிப்புகளும் சிக்கல்களும் இருந்து வந்த சூழ்நிலையில் அந்த பாதிப்புகளும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகும். எடுத்த காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்த பல நிகழ்வுகள் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதோடு மீனராசிக்காரர்கள் பல முறை முயற்சி செய்தும் வெற்றி கிடைக்காத தோல்வியை தடையை சந்தித்து வந்த பல நிகழ்வுகளில் இந்த தருணத்தில் எளிதில் வெற்றி கிடைக்க போகிறது. தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிப்பதோடு மிக சிறப்பாக பல பணிகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது சனியின் பார்வை சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் பதிவதால், வக்ரகதியில் பதிவதால் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு என பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடையின்றி நடைபெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. இனிமையான பலன்கள் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. பங்குச்சந்தை உள்ளிட்ட சில முதலீடு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படுவதால் எதிர்பார்ப்பதை விட அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை, கர்மஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை வெளிப்படுத்துவதால் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் ஏராளமான வளர்ச்சி இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அமோகமான அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும் வேலையாக உறுதியாகவே சனி பகவான் மீனராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கவலை உங்களுடைய வாழ்வில் இருந்து நீங்கக்கூடிய வகையில், மனக்கவலை முற்றிலுமாக விலகக்கூடிய வகையில் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. இப்போது தடை, தாமதம், பற்றாக்குறை என அனைத்தையும் நீக்கி சிறப்பான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் கைகூடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. புதிய பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக சனி பகவானின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் ரீதியாக இருக்கும் அனைத்து சங்கடங்களும் மறைந்து சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது மீனராசிக்கார பெண்மணிகளுக்கு உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் இந்த தருணத்தில் சனியின் வக்ர பயிற்சி வேகமெடுக்கும் வக்ர சனியின் அமைப்பால் அடுத்த 3 மாதங்களுக்கு பெண்மணிகளுடைய வாழ்வில் உறுதியாகவே கொண்டாட்டம் நிறைவாக அமையும். திண்டாட்டம் பெரிய லெவல விலகும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவை லாபம் தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகளும் சங்கடங்களும் மறைந்து சிறப்பான வளர்ச்சி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். அன்பும் பாசமும் நேசமும் பெண்மணிகளுக்கு அதிகரிக்கும். பெண்மணிகள் பணிபுரியக்கூடிய இடத்தில் சலுகைகள் உங்களை தேடி வரும். தாய் வழி உறவுகள் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் மற்றவர்களின் குணம் அறிந்து நெளிவு சுழிவுடன் செயல்படுவதால் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கிறது. சனியின் வக்ரத்தின் காரணமாக பெண்மணிகள் உங்களுடைய பெயரில் உறுதியாகவே அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அனைத்து சங்கடங்களும் மறைந்து உங்களுடைய வாழ்வில் அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சி உங்களை பிடித்த சனி விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக கிடைக்கும்.